Hello friends, welcome to Top Tamil Tips channel. இன்னைக்கு நாம ஒரு Gmail email ஐடியை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல உங்களோட browser-ஐ திறந்துக்கங்க. அது Google browser-ஆ இருக்கட்டும் இல்லனா Windows browser-ஆ இருக்கட்டும் திறந்துக்கிட்டு அதுல Gmail create அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே நிறைய லிங்க்ஸ் வரும். அதுல ஃபர்ஸ்ட் லிங்க் பாத்தீங்கன்னா create a Gmail account அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வர்ற பேஜ்ல create an account அப்படின்னு ஒரு காலம் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு தயாராயிட்டோம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேரை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நேம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். அடுத்ததா லாஸ்ட் நேம் என்ன அப்படின்னு இங்கே நான் குமார் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிமெயில் ஐடி நேம் என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணுறோம். அடுத்து நம்ம என்ன பாஸ்வேர்டு போடணும் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறணும். அடுத்த கட்டத்தில் நம்மளோட பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அமுக்கிங்க. நெக்ஸ்ட் அமுக்கின உடனே நம்ம இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் ஆப்ஷனல்னு இருக்கும். ஸோ அது நம்ம கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இமெயிலும் ஆப்ஷனல், அது கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத அதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மந்த்து, அதுக்கப்புறம் டே, அதுக்கப்புறம் இயரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர், நீங்கள் மேல் ஃபீமேல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அதை செலக்ட் நெக்ஸ்ட் அமுக்குங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் விண்டோ பாஸ்வேர்டு சேவ் பண்ணணுமான்னு கேட்கும். சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே வரும்போது கண்டிஷன்ஸ்லாம் வரும். அந்த கண்டிஷன்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு இந்த கண்டிஷன்ஸ் ஓகே அப்படின்னு அக்ரி பண்ணிக்கோங்க. இந்த அக்ரி பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமெயில் அட்ரஸ் வந்து தயாராகிடும். ஸோ இப்போ நம்மளோட இமெயில் அட்ரஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு விண்டோ பேஜை திறந்துக்குங்க புதுசாக. அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அக்கவுண்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அது ஒரு புது பேஜுக்கு உங்களை கூட்டிட்டு போகும். நம்ம ஆல்ரெடி பாஸ்வேர்டை சேவ் பண்ணதுனால இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இமெயிலுக்குள்ள லாகின் ஆகிடும். நம்மளோட இமெயில் தயாராக இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு இப்படி தான் வரும் ஒரு ஸ்க்ரீன். ஸோ நம்மளை வெல்கம் பண்ணுற மெசேஜ் வரும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த இமெயில் செட்டப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். டிஃபால்ட்டாக கம்ஃபர்டபுளாக காம்பேக்டான கம்ஃபர்டபுள் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா நம்ம இமெயில் டப்புக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு வெல்கம் இமெயில் அட்ரஸ். இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு வெல்கம் இமெயிலு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான மெசேஜஸ் வரும். அதை ஓகே பண்ணிட்டோம்னா நம்ம இமெயில் யூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இமெயில் அட்ரஸை நமக்கு ஃபேஸ்புக் திறக்கிறதுக்கு, யூடியூப் திறக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமெயிலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இன்பாக்ஸ் இருக்கும். நமக்கு வர்ற இமெயிலெலாம் அதில் தான் காமிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து டிராஃப்ட் இருக்கும். அதில் நம்ம வந்து எந்தெந்த இமெயிலை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் டிராஃப்ட்னு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எந்தெந்த இமெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு காமிக்கும். சென்டில் நம்ம அனுப்பிச்ச இமெயிலை காமிக்கும். புதுசாக இமெயில் பண்ணணும் அப்படின்னா இந்த கம்போஸ் பட்டனை அமுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விண்டோ புதுசாக திறக்கும். அந்த நியூ மெசேஜ் விண்டோவில் ரெசிபியன்ட் யாருக்கு நம்ம அனுப்புகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டும், என்ன இமெயில் அப்படிங்கிறது, எதை பற்றின இமெயில் அப்படிங்கிறதையும் டைப் பண்ணிவிட்டு நம்மளோட மெசேஜ் டைப் பண்ணி கீழே சென்ட் அமுக்கணும்னா மெசேஜ் போயிடும். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனல் வளர்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள். நன்றி.